கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். பைபிளை பாருங்க, எசையா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்று வாசிக்கிறோம். The Lord will guide you continually. நித்தமும் நம்மை நடத்த முடியக்கூடிய ஒரு ஆண்டவர் நம்ம ஆண்டவர் தான். கடைசி வரை நம்மை நடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அவரை சார்ந்து வாழுகிற மக்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை நடத்தி கொண்டு செல்வது நம்ம ஆண்டவர் தான். அந்த ஆண்டவர் தான் நித்தமும் உன்னை நடத்தி. அவர் நம்மை நித்தமும் நடத்தும் போது நமது முடிவு மகிமையா இருக்கும். அந்த பாதையில தடுமாற்றங்கள் இருக்காது. அந்த பாதைகள் மேடு பள்ளங்கள் காணப்பட்டாலும் கூட, கரடு முரடான பாதைகள் வந்தாலும் கூட நம்மை நடத்த அவரால் முடியும். பைபிளை பார்த்த எத்தனையோ பேரை ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு சென்றதை நம்ம பார்க்கிறோம். அவர் நித்தமும் நம்மை நடத்தி, சீடர்களை ஆண்டவர் அழைத்து அக்கறைக்கு போலான்னு கூட்டிட்டு போறாரு. வழியில கொந்தளிப்பு, புயல், காற்று, சீறு வருகிற ஆபத்தான சூழ்நிலை. ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனங்களை நான் தான் கூட்டிட்டு வந்தேன், அவங்களை நான் தான் கொண்டு போய் சேர்த்தணும். இந்த காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். நான் சொன்னது அவர்களை கானான் தேசத்துல சேர்ப்பேன் என்று. எனவே இடையில என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் அவர்களை நடத்தி கொண்டு செல்வது என்னுடைய பொறுப்பு. காரணம், நான் அழைத்து விட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை கூப்பிட்டிருக்காருல. நிச்சயமாய் இஸ்ரவேல் ஜனங்களை கானானிலே சேர்த்த ஆண்டவர், சீடர்களை அக்கறையில கொண்டு வந்து சேர்த்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் நித்தமும் நடத்த முடியும். நம் பாதையில எத்தனை மேடுபள்ளங்கள் ஆனாலும் சரி, நம் பாதையில எத்தனை உயர்வு தாழ்வுகள் வந்தாலும் சரி, நம் பாதையில எத்தனை கொடூரமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நம்மை நடத்த ஆண்டவரால முடியும். நம்மை நடத்த ஆண்டவருக்கு தெரியும். நம்ம எப்படி சுமந்து கொண்டு போவது என்பது ஆண்டவர் அறிகிறார். நம்மை உருவாக்கின ஆண்டவர் நம்ம ஆண்டவர், அவருக்கு தெரியும். அவர் நம்மை நடத்துவார். நிச்சயமா எந்த ஒரு பாதையானாலும் முடிவிலே மகிமையை நமக்கு இந்த ஆண்டவர் வைத்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நடத்துகிற பாதைகள் மகிமையுள்ள பாதைகளாக இருக்கும். சொல்லாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறப்பா. கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி என்று தாவீது பக்தன் சொல்கிறாரே, அதே போல எசாயா புத்தகத்துல வாசிக்கிறோம், நித்தமும் நீரங்களை நடத்தமால் முடியும் என்று சொல்லி. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நித்தமும் நீ நடத்த முடியும் அப்பா. நடத்தி செல்லும் அப்பா. கைவிடாத தேவன் கடைசி வரை எங்களோடு கொடுப்பார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய வழிநடத்துதல் நிறைவாய் காணப்படும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.